புரட்டாசி மாதம். இன்னைக்கு புரட்டாசி மாதம் மாத பிறப்பு. புரட்டாசி மாதம் அப்படின்னா எல்லாருக்குமே வெங்கடாஜலபதி தான் ஞாபகத்துக்கு வருவார். வெங்கடாஜலபதி ஞாபகத்துக்கு வருவார். இன்னைக்கு புரட்டாசி மாதம் யாரும் எதுவும் நான்வெஜ் எல்லாம் மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அப்போ இப்பெல்லாம் சாப்பிட்றாங்க. புரட்டாசி மாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம்ஸாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாது. அடுத்த மாதம் ஒரு மாதம் சாப்பிடவே முடியாது. அடுத்த மாதம் அதுக்கு பிறகு புரட்டாசி முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடணுன்றதுக்காக அட்வான்ஸாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க இருக்காங்க. முடிஞ்ச பிறகு பின்னாடி அப்புறம் சாப்பிடுவாங்க. ஏன் ஏழுமலையானுக்கு புரட்டாசி மாதம் வந்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது? ஏன் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? கடவுளை காப்பி அடிங்கன்னு சொன்னோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. கடவுளை காப்பி அடிக்க வேண்டிய விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம். அதை யோசனை பண்ணி வைங்கன்னு சொன்னோம். யார் யார் என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதை பற்றி நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கடவுளை காப்பி அடிங்க. ஏன் காப்பி அடிக்கணும்? கடவுளை காப்பி அடிச்சா நம்ம சந்தோஷமா இருக்கும். கடவுளை காப்பி அடிக்கணும்னா நம்ம கஷ்டப்படுவோம். என்னை பார்த்து காப்பி அடிங்கன்றார், மறைமுகமாக சொல்றாரு. அவர் பல விதங்கள எல்லா மத நூல்களையும் சொல்லப்படுகிறது. என்னை பார்த்து காப்பி அடிங்கன்ற மாதிரி மறைமுகமாக வெவ்வேறு வேர்டில் சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக டீகோட் பண்ணோம்னா கடவுளை காப்பி அடிச்சா நம்ம சந்தோஷமா இருக்கும். புரட்டாசி மாதம் இந்துக்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம்னா இப்போ நான்வெஜ்ஜை எப்பவுமே சமைக்க மாட்டாங்க, பரிமாற மாட்டாங்க. இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான்வெஜ் சமைக்கிறாங்க, பரிமாறுறாங்க. கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நிச்சயதார்த்தம் ஒப்புத்தாம்படம் பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது பெண் வீட்லையும் சரி மாப்பிள்ளை வீட்லையும் சரி ஒரு ஒப்புத்தாம்படம் பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதோட சரி அதுக்கு பிறகு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. 2 ஃபேமிலி, இவங்களுக்கு சரி அவங்களுக்கு சரி சாப்பிட மாட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஏன் அந்த பீரியட்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க? இப்போ யாரும் இல்லை. கல்யாணத்துலேயே நான்வெஜ் போடுறாங்க. கல்யாணத்துக்கு நான்வெஜ் பிரியாணியும் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஏன் வாய் காப்பி அடிக்கிற எங்க மிஸ் பண்றோம்? புரட்டாசி மாசம் நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்றாங்க. ஏழுமலையான எல்லாரும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் ஏழுமலையான்கிட்ட போறாங்க. எல்லாரும் பணம், பெரும்பாலும் திருப்பதிக்கு போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ரிலிஜன்காரங்களும் சில பேர் சொல்லாம சைலண்டா போயிட்டு வந்துடுறாங்க. மற்ற ரிலிஜன்கார அலோவ் பண்றது இல்லை. ஆனா மற்ற ரிலிஜன்காரங்களும் ஹிந்துஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் போறவங்க இருக்காங்க. ஸ்டில் டுடே இன்னைக்கும் போறாங்க. அது யாருக்கும் தெரியாது. வெங்கடாஜலபதிக்கு தெரியும், என்ன மாதிரி கிளைர்வான்ஸ்க்கு தெரியும். வெங்கடாஜலபதிக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அதர் ரிலிஜன் பீப்புள் இங்க வராங்கன்னு அவருக்கு தெரியும். எங்களை மாதிரி கிளைர்வான்ஸ்க்கு தெரியும் யார் யாருன்னா அதர் ரிலிஜன் பீப்புள் உள்ள போறாங்க. மற்றபடி ஆர்டினரி மக்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. சாதாரணமா இவங்க அதர் ரிலிஜன் ஓரியன்ட் பீப்புள் அப்படின்னு தெரியாது. போறாங்க, தப்பு இல்லை. எல்லாம் படைத்த இறைவனை எல்லாரும் போய் கும்பிடுறது தப்பு தான். இது என் ஜாமி உன் ஜாமி அப்படின்னு சொல்றது தப்பு தான். நம்ம எல்லாருமே போகலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கடவுள் கோச்சிக்க மாட்டோம், எல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் சொல்ற பேச்சு கேட்குறோமா? நான்வெஜ் சாப்பிட்ற புரட்டாசி மாதம் மட்டும் விட்டா போதுமா? புரட்டாசி மாதம் விட்டுட்டா போதும், மற்ற மாதங்களை சாப்பிட வேண்டாமா? எப்படி சாப்பிட்டுக்கலாமா நல்லா? நாம புரட்டாசி மாதம் ஃபங்க்ஷன்ல அந்த திருமண வாழ்க்கை செய்யக்கூடிய மணமக்கள் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வச்சு தான் திருமணம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே சரி. அந்த நிச்சயதார்த்தம் ஒப்புத்தாமல் பண்ணிட்டாலே அந்த பிறகு 3 மாதம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. மேரேஜுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஏதோ கொஞ்சம் புரட்டாசி மாதம் மட்டும் நாளைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு பிறகு சாப்பிடுவேன் பார்ஷியலா. அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. எப்பவுமே சாப்பிடக்கூடாது தான், பட் அந்த பீரியடாக சாப்பிட வேண்டாம். ஐயப்பமலைக்கு போகிறவங்க சாப்பிட மாட்டாங்க. ஐயப்பமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெட்டுன்னு வெட்டுவாங்க. போயிட்டு வந்த பிறகு வெட்டுன்னு வெட்டுவாங்க. அந்த பீரியட் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அந்த 47 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணணும். ட்ரிங்க்ஸு அந்த நாளில் மட்டும் சாப்பிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவோம், அதுக்கு பின்னாடி சாப்பிடுவோம். மலைக்கு போயிட்டு வந்த பிறகு சாப்பிடுவோம், மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். அந்த பீரியட் சாப்பிட மாட்டேன். வாய் தெரியல. அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். இது சாப்பிடலாம், இது சாப்பிட்றது சரி, இது கரெக்ட், இது அவன் ஏன் அப்படிக்கிறான், இவன் இப்படி நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. பின்னாடி வருங்காலங்களில் நம்ம அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். அது தப்புன்னு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். அது தப்புன்னு புரிய வைப்போம். நம்மளே அறியாமல் நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறோம். நம்மளே அறியாமல் நமக்கு நாமளே கட்டுக்கடனா சம்பாரிச்சுக்கிறோம். நம்மளே அறியாமல் நாமளே ஆப்பு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்றது எவிடன்ஸோட உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க அசைவம் விட்டுடுங்க, சைவம் சாப்பிடுங்க. வை? காரணம் தெரியாது.
இப்போ இந்துக்கள் கலாச்சாரத்தில் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பர்த்டே ஆகட்டும், மற்ற மற்ற செரிமனிஸ் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், அது வந்து நான்வெஜ் சமைச்சு நான்வெஜ் பரிமாறுறது வந்து பெருமைன்னு திருமண வீட்டுக்காரன்னு நினைக்கிறாங்க. அது பெருமைன்னு வந்து சாப்பிட்டு போறவங்கன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய ஒரு அது ஒன்றும் சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய கௌரவ பிரச்சனை ஆகிப்போச்சு. நான்வெஜ் சமைச்சு போடலையா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ரொம்ப தப்பு. அப்படி செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய தவறுகள் இருக்கு. நான் பின்னாடி சொல்லுது. நம்ம குரூப் பீப்புள் வந்து அவங்க நம்ம பீப்புளெலாம் அப்படிதான். அது நம்ம லைவ்ல அட்டன் பண்ணுறவங்களும் சரி தான், சோசியல் மீடியாவில் அட்டன் பண்ணுறவங்களும் சரி தான். இவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றது கேட்டுக்குவோம், அவ்வளோதான். நாம் பாட்டு நான் போய் சாப்பிடுவோம், தலப்பா கட்டு போய் சாப்பிடுவோம், இந்த கடைக்கு போய் சாப்பிடுவோம். அப்படி போய் சாப்பிட்றவங்க இருக்காங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கர்மானதி ஹீலிங் வகுப்புக்கு வந்துட்டீங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணோம். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்ற காரணத்துக்காக இந்த கர்மானதி ஹீலிங் பீப்புளுக்காக சொல் பேச்சு கேட்காம, யாரு சொல் பேச்சு கேட்காம நீங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க இல்லையா? அப்படி சாப்பிடும்போது வருகின்ற நெகட்டிவ் கர்மாவை நீக்குவதற்காக, அப்படியே சாப்பிட்டாலும் நெகட்டிவ் கர்மா போக்குறதுக்காக சித்தர்கள் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஹீல் பண்ணிட்டு இப்பதான் கிளம்புனாங்க. அதனால தான் நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். இப்படி ஒன்று கேட்பீங்க, அப்படி ஒன்று பண்ணுவீங்கன்னு தெரியும். புரட்டாசி மாதம் வாய் கட்ட மாட்டீங்கன்னு தெரியும். அதே நேரத்தில் மற்ற டைம்லையும் சாப்பிடுவீங்கன்னு தெரியும். அவங்க தெரியும் நீங்கள் என்னென்ன வேலை செய்றீங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அதனால நம்ம பிள்ளைங்க தப்பி தவறி சாப்பிட்டா கூட அதனால பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக கர்மாயன ஹீலிங் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தில் நாளைக்கு அதுக்காக சாப்பிட்றாதீங்க. அதுக்காக உட்காந்து பரவாயில்ல, அதான் ஹீலிங் கொடுத்துட்டாங்களே, சித்தருக்கு வந்தாங்க ஹீலிங் கொடுத்தாங்க, புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி தான், சரி சாப்பிடுவோம்லாம் சாப்பிடாதீங்க. அப்படி தெரியாம சாப்பிடுவீங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டா கூட சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த போய் சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரியான நம்ம கர்மானஜிங் ஃபாலோயர்ஸ் பண்ணக்கூடிய தப்புகளை அவங்க முன்னோடியாக உணர்ந்து அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதனுடைய பாதிப்புகள் வேண்டாம், இனிமேலுக்காக அவங்களை காப்பாற்றி விடுவோன்றதுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு சித்தர்கள் வந்து அந்த ஹீலிங் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்போ வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. கிளாஸ் முடியிட்டேன்னு நான் வந்திருக்கேன். அதான். அப்போ சித்தர்களும் இறைவனும் எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கோங்க. சித்தர்களும் இறைவனும் எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறார்கள். நீங்களாம் சுகமா இருக்கணும், நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும், நீங்களாம் ஹாப்பியா இருக்கணும். சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க, சொல் பேச்சு கேட்காத நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஹீலிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்பதான் கிளம்புனாங்க. ஆனால் இப்பதான் வந்து அதான் ரைட். புரிஞ்சுக்கோ. ஆசம்பி சாப்பிட்டு சொல் பேச்சு கேட்கறது இல்லை. நைட்ல 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க சார், அதுக்கு மேலெல்லாம் தூங்காதீங்க, முழிச்சிட்டு இருக்க வேண்டாம், தூங்கிடுங்கன்னா சொல் பேச்சு கேட்கறது இல்லை. அதான் உடம்பு சரியில்லை நல்லா அவர் சொல் பேச்சு கேட்கறது இல்லை யாருமே. நைட்ல தூங்கிடுங்க சார் சீக்கிரம் தான் கேட்கறது இல்லை அவர். பழைய பழக்கம், பழைய கம்யூனிகேஷன், பழைய அந்த உறவுகள் அது ஒன்றும் உடல் அவர் டச் இல்லை. 12 1 மணி எல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு கடவுள். நைட்டு தூங்குங்க சார் நீங்களா சொல்லுங்க அவர். நான் சில பேச்சு கேட்கல, நீங்களா சொல்லுங்க, பர்சனலா இருக்கணும்னு சொல்லுங்க சார். 9 10க்கெல்லாம் தூங்குவோன்னு சொல்லுங்க. அவ தூங்கிட்டான்னா சரியா. அவ தூங்கல, பனிஷ்மெண்ட் வேற வகையில கடவுள் கொடுத்துருக்காரு. அவர் ஒரே பண்ண தப்பு நைட்டு லேட்டா தூங்குறாரு, சீக்கிரம் தூங்குறது. நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், பர்சனலா இருக்கு அட்வைஸ் ஃப்ரெண்ட்லியா. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம நேற்று பேசணும். அடுத்தது வந்து செக்ட், எதிரி நாடுகள், இதை பற்றியும் பேசணும். அவங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இதை நான் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பூமி தாயே மற்றும் பஞ்சபூதங்களே, இந்த பூமியில் வாழும் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இயற்கைக்கு புறம்பாக நாங்கள் பூமியையும் நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் உள்ளிட்ட அனைத்து பஞ்சபூதங்களையும் பல வகைகளிலும் மாசுபடுத்தியதுக்காகவும் நான் பல வகையில மாசுபடுத்திட்டு இருக்கோம். அது பேசினா பெரிய சப்ஜெக்ட். அது பல வகைகளையும் நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். இயற்கையின் விதிகளை மீறி அறியாமையால் செயல்பட்டு கொண்டிருக்கும் நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இனி வரும் காலங்களில் இயற்கையின் விதிகளை என்னால் முடிந்தவரை மதித்து நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நாங்கள் அனைவரும், என்னையும் இவ்வுலக மக்கள் அனைவரையும் கருணை கூர்ந்து மன்னித்து நாங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ ஆசீர்வதிப்பீர்களாக அப்படி சொல்லி கேட்கணும். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. பூமி தாயே மற்றும் பஞ்சபூதங்களே, இந்த பூமியில் வாழும்
மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். யார்கிட்ட கேட்கிறோம்? பூமி தாய் கிட்ட கேட்கிறோம், பஞ்சபூதம் கிட்ட கேட்கிறோம். இயற்கைக்கு புறம்பாக சின்ன மிஸ்டேக் இருக்கு. இயற்கைக்கு புறம்பாக ரெண்டையும் திருப்பி போட்டாங்களா? ஓகே. இயற்கைக்கு புறம்பாக நாங்கள் பூமியையும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உள்ளிட்ட அனைத்து பஞ்சபூதங்களையும் பல வகைகளிலும் மாசுபடுத்தியதற்காகவும், நம்ம நிறைய மாசுபடுத்திட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். நிறைய வகையில மாசுபடுத்திட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன் கஷ்டப்படுறோம்னு தெரியல. கஷ்டப்படுறதுக்கு இந்த பஞ்சபூதங்களை நம்ம மாசுபடுத்திய ஒரு காரணம். பின்னால நான் விளக்கமா சொல்றேன். மாசுபடுத்தியதற்காகவும் இயற்கையின் விதிகளை மீறி அறியாமையால் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காகவும், இப்ப நம்ம செயல்பட்டு இருக்கோம். இப்ப அட் பிரசன்ட் நவ் ஆல்சோ அறியாமையால் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கும் நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இது பெரிய சப்ஜெக்ட் சொல்றேன். நான் இனி வரும் காலங்களில் இங்க நம்ம அசூரன்ஸ் கொடுக்குறோம் கடவுளுக்கு. அவரு நாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கொடுக்கறது நாம அது கொடுக்கறது இல்லை. நாம அதுக்கிட்ட அசூரன்ஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம்? இனி வரும் காலங்களில் இயற்கையின் விதிகளை என்னால் முடிந்தவரை மதித்து நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். உறுதி சொல்லணும். தாங்கள் அனைவரும் என்னையும் இவ்வுலக மக்கள் அனைவரையும் கருணை கூர்ந்து மன்னித்து நாங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் நல்லா பார்த்துங்க. தாங்கள் அனைவரும் என்னையும் இந்த தாங்கள் அனைவரும் போது யாரு? பூமி தாயும் பஞ்சபூதங்களையும் சொல்றோம். தாங்கள் நீங்க அனைவரையும் என்னையும் இவ்வுலக மக்கள் அனைவரையும் கருணை கூர்ந்து மன்னித்து நாங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ ஆசீர்வதிப்பீர்களாக. யார்கிட்ட கேட்கிறோம்? பூமி தாய்கிட்டையும் பஞ்சபூதங்கள்கிட்டையும் கேட்கிறோம். உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீங்க ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நான் மாட்ட முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்கணும், மனசார உணர்ந்து கேட்கணும். இதை கேட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைக்கு நம்ம வெளியே வருவோம். திரும்பவும் சொல்றேன், நீங்க எந்த கோயில், எந்த சர்ச்சு, எந்த மாஸ்க், எந்த வழிபாட்டு தலத்துக்கும் போனாலும் கிடைக்காத நன்மைகளை உட்காந்துட்டுன்னு வாங்க முடியும். இந்த மன்னிப்பறிக்கைலாம் படிச்சா அவள் அவ்வளவு விஷயம் இருக்கு. விளக்கமா சொல்லுவோம். அடுத்தது எதிரி நாடுகள், மாநிலங்கள், ஊர்கள் மற்றும் பிரிவு குழுக்கள் மற்றும் அவற்றை சார்ந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல். இங்க நம்ம மன்னிப்பும் கேட்கிறோம், மன்னிப்பும் கொடுக்குறோம். மன்னிப்பு கொடுக்குறோம். இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அப்போ நானும் என்னை சார்ந்தவர்களும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இங்க நாடுகள்னு பேரு, மாநிலங்கள்னு பேரு, ஊர்கள், பிரிவு குழுக்கள் 4 கோடு போட்டிருக்கு. இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. யார் யாருக்கு என்னென்ன போடணுமோ போடணும், கண்டிப்பா போடணும். இப்போ நாடுகள் அப்படின்னா நாம யாருக்கு போடலாம்? மெயினா பாகிஸ்தானுக்கு போடலாம். பாகிஸ்தானும் நம்ம அது ரொம்ப எதிரிகளா இருக்கிற நாடுகள் பொதுவா எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வால்யூம் கம்மியா இருக்கான் பாருங்க சார். ஐயா ஒண்ணுமே விழல. இப்ப கரெக்டா வால்யூம் கேக்குதா? சரியா? இப்போ நோ வாய்ஸ் சார். வை பாருங்க. இப்ப கேக்குதுங்களா? என்ன டெக்னிக்கல் பார்த்து பாத்துக்கோங்க. சரி, இப்ப கேக்குதுங்களா? ஓகே. இப்போ நானும் என்னை சார்ந்தவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடா போட்டுக்கிறோம்.
நாடுகள் போடுறோம், மாநிலங்கள் போடுறோம், ஊர்கள் போடுறோம், பிரிவு குழுக்கள் போடுறோம். இந்த நாடுகள் அப்படின்னும் போது சார் நம்ம பாட்டுக்கு நாம இருக்கோம், அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க, அதுக்கும் போய் நமக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. பாகிஸ்தான்காரங்க வந்து நம்ம மேல ஏதாவது நெகட்டிவ் தாக்கம் போட்டோம்னா அது யாரு எங்க இருந்தாலும் நமக்கு கரெக்டா வரும். கொலாப்ளக்ஸ் வந்து கரெக்டா அடிக்கும். நிறைய பேர் தெரியாது தெரியாது. அதே மாதிரி நாம வந்து பாகிஸ்தான்காரங்களா மோசமான பசங்க, வெடிகுண்டு போட்டு கொலகார பசங்க, அவங்க வெடிகுண்டு போடுற பயங்கரவாதிங்க, அவங்க இதுவரைக்கும் பார்க்காத மக்கள் அவங்க அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம கிட்ட இருந்து ஒரு தாக்கம் அவங்களுக்கு போயிடும். குட்டி குழந்தை வந்து நேற்று பிறந்த குழந்தை வந்து எல்லாருக்குமே போகும். இந்த தாக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போய் வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து எல்லாம் சரியா தான் பண்ணாங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரத்துல அந்த நாட்டுக்கு போற நதி நீரை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இந்திய இந்திய அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ஆப்போசிட்டாக, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக எடுத்த நடவடிக்கைகள்ல வந்து ஒரு நடவடிக்கை, அவங்களெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னாங்க. வெளியே போகணும்னு சொன்னது கூட ஓகே. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கலாம், ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களாம் வெளியே போகணும்னு சொன்னது அது தவறு. அது இந்திய அரசாங்கத்துக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி கர்மா வரும். வெளியே போங்கன்றது கூட ரைட்டு, ஓகே, அதை கூட ஒரு வகையில ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கலாம் கெடு கொடுத்து 2 நாள் வெளியே போனோம், 3 நாள் வெளியே போனோம் அனுப்பிச்சாங்க. அதை நிறைய பேர் பாராட்டினவங்க பண்றாங்க, சில பேர் கண்டம் பண்ணாங்க, சில பேர் வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் வந்து அது பாராட்டினாங்க. அரசாங்கம் செஞ்சு கரெக்டு தான், வெளியே போ, நீ என்ன போன்னு சொல்லி நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் பண்ணாங்க. தப்பு, அதுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி நதிநீர் ஒப்பந்தத்துப்படி நதிநீர் கட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஆப்போசிட்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து கட் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை வந்து கட் பண்ணாங்க, கவர்மெண்ட்ல வந்து கட் பண்ணாங்க. அப்போ அதையும் நிறைய பேர் பாராட்டினாங்க. பரவாயில்ல, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை வந்து கட் பண்ணிடுச்சு, ஓகே, வெரி குட். இந்திய அரசு மாதிரி ஒரு தைரியம் யாருக்கு இருக்கும், இந்திய அரசு மாதிரி ஒரு துணிவு யாருக்கு இருக்கும், பாராட்டினாங்க. அதுக்கு யாரும் ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி யாரும் எனக்கு தெரியல. அது படிக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் தான் பார்ப்பேன். பார்த்த வரைக்கும் அதுக்கு யாரும் கண்டனம் பண்ண மாதிரி தெரியல, கண்டனம் கொடுத்த மாதிரி தெரியல. தப்பு, இந்திய அரசாங்கம் செய்தாலும் தப்பு தப்பு. கடவுளை கொடுத்த தண்ணி அது, இந்திய அரசாங்கம் உற்பத்தி பண்ண அந்த தண்ணி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு உரிமையானது கிடையாது, இந்தியாவுக்கே கடவுள் கொடுத்தது தான். கடவுள் கொடுத்த ஒரு தண்ணியை வந்து அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் கடவுளுடைய குழந்தைகளாகி அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது நிறுத்தி தப்பு. இதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இந்திய மக்களுக்கும் உண்டு, இந்திய அரசாங்கத்துக்கும் உண்டு. இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த பனிஷ்மெண்ட் உண்டு, இந்திய மக்களுக்கும் உண்டு. இந்திய மக்கள்னா எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்தியன் அப்படின்னு சொல்லி பெருமையா கொண்டாடுறோம் இல்லையா? இந்தியன் யாரு சொன்னாலும் அந்த கர்மா நமக்கு வரும். ஏதாவது வகையில சத்தியமாக அது நம்மளை பாதிக்கும். தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தப்பு. இந்த தண்ணி கொடுக்க வேண்டாம் சார், நிறுத்தலாம் சார் அப்படின்னு ஒரு ஆபீசர் வந்து கேபினட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பார். சார் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி பண்றோம், மீட்டிங், கேபினெட் மீட்டிங் போட்டிருப்பாங்க. மீட்டிங்ல வந்து சொல்லியிருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உட்காருவாங்க, மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக்க என்ன நடவடிக்கை எல்லாம் பண்ணலாம், அவங்க பண்ண தப்பு தான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். உடனே டாக்டர் இளங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவாதின்னு சொல்றாருங்க. அப்படி கிடையாது, பாகிஸ்தான் ஆதரவாதி இல்லை, நான் நடுநிலையில் இருக்கேன். இங்க செஞ்சாலும் தப்பு, அங்க செஞ்சாலும் தப்பு. நான் கர்மால வேணா தீவிரவாதின்னு சொல்லலாம். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கர்மாவை பத்தி பேசுற தீவிரவாதி, ஆதரவுனா டெரரிஸ்ட். கர்மாவை பத்தி பேசுறேன்னா டெரரிஸ்ட் நான். பட் இந்த மாதிரி டெரரிஸ்ட் கிடையாது. இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணல, இங்கேயும் ஆதரவு பண்ணல, அங்கேயும். நம்ம நடுநிலை இருந்து சொல்றோம். இந்த நடுநிலை என்னதான் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சது தப்பு. அது பனிஷ்மெண்ட் நமக்கும் உண்டு, இந்திய அரசாங்கத்துக்கும் உண்டு. தண்ணி நிறுத்தது நமக்கு உரிமை கிடையாது. தண்ணி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை. இந்தியா உற்பத்தி பண்ற தண்ணி இந்தியாவில் உற்பத்தி ஆகுனா அது இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, கடவுளுக்கு சொந்தம். அது கடவுளுக்கு பார்த்து கொடுக்குற மாதிரி தான். கடவுள் பார்த்து கொடுக்குற மாதிரி, கடவுள் பார்த்து உருவாக்கின தண்ணி, கடவுள் பார்த்து அனுப்புற நதி அது. அதை நாம ஏதோ ஒரு காரணம் சொல்லி நிறுத்துறது ரொம்ப தப்பு. அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இந்திய அரசாங்கத்துக்கு உண்டு, இந்திய மக்களாகிய நமக்கும் உண்டு. இங்கதான் கர்மா எனர்ஜி நீங்க புரிஞ்சுக்கணும். நாடுகள் தவறு செய்கின்றன. அப்போ இந்த மாதிரி ஒரு எடுக்கலாம் சார், ஒரு புரோட்டோகால் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா இப்படிலாம் பண்ணலாம் சார்னு சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு கேபினட் மினிஸ்டர் ஆப்போசிட் பண்ணி பார்த்தீங்களா, மோடி அப்ரூவல் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, ஃபாரின் மினிஸ்ட்ரி எல்லா மினிஸ்டர்ஸும் இதுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் ஓகேன்னு சைன் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அவங்க சம்மந்தப்பட்ட மக்கள் நமக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் என்ன இப்படி பயமுறுத்த மாதிரியே பேசுறாரு,
டெரரிஸ்டா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இங்க எதை நாம் தப்பு பண்றோம், இப்படிதான் பண்றாங்க தப்பு, இப்படிதான் பண்றாங்க தப்பு. அமெரிக்காவுக்கு கர்மா இருக்கு, நெகட்டிவ் கர்மா இருக்கு. இஸ்ரேலுக்கு நெகட்டிவ் கர்மா இருக்கு இருக்கு. ஜப்பான் மேல குண்டு போட்டாங்க, ஜப்பான் மேல குண்டு போட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கும் அந்த குடும்பங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கும் தீர்க்க முடியாத நோய்களாலும் புற்றுநோய்களாலும் பாதிச்சிருக்காங்க. இந்த ஜெனரேஷன்ல கூட 3 ஜெனரேஷன் வந்துட்டு அப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கு. இது அதுபடி தொடரும், ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ ஜப்பான் மேல குண்டு போடும்போது அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான் அப்படின்னா அமெரிக்காக்காரன் மேல எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா, ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்களா? ஜப்பான் பீப்புள் நினைச்சு பாருங்க. குண்டு போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம இல்லை, அதை மறந்துட்டோம். இப்ப நான் மறந்துட்டோம் விஷயம். ஒரு முறை என்ன பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட் தூக்கிட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மின்வெட்டு. அப்போ அந்த பீரியட்ல பவர் கட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப அடிப்படை தேவைகளுக்கு கூட கரண்ட் இல்லை, விவசாயத்துக்கு கூட கரண்ட் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மக்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அடுத்த கவர்மெண்ட்டு ஜெயலலிதா அம்மாவை கொண்டு வந்துட்டாங்க. கருணாநிதி கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்டு கொண்டு வந்தாங்க. ஏன் மக்கள் மாறிட்டாங்க, கோவம் டைம்ல டிஎம்கே மேல அவ்வளோ கோவம். கரண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம், மக்கள் மாத்திட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்களா? அப்படிதான் எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மா இப்படியெல்லாம் கொண்டுட்டாங்க, இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிட்டாங்க, இப்படிலாம் நிறைய அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மா மேல கோவம். அடுத்த எலெக்ஷன்ல அவங்க டோட்டலா தூக்கிட்டாங்க. ஜனதா கட்சி வந்தது, மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனாரு, ஜனதா கட்சி வந்தது. டோட்டலா இந்திரா காந்தி அம்மாவை தூக்கிட்டாங்க, தோத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க ஜனதா பீரியட்ல இவங்கெல்லாம் ஒத்துமை இல்லாம சண்டை பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிட்டு, நீங்க நான் பெரிய நீ பெரிய, எனக்கு மினிஸ்டர் கொடுங்க, எனக்கு மினிஸ்டர், இவங்கெல்லாம் அதை உட்கட்சி பொசிஷன் பார்த்தீங்க. இந்த மாதிரிலாம் சண்டை பிடிச்சி ஒத்துமை இல்லாதனால எந்த ஜனங்க வெறுத்தாங்களோ அதே ஜனங்க அடுத்த எலெக்ஷன்ல அதே இந்திரா காந்தி அம்மாவை மெஜாரிட்டியில கொண்டுட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது அரசியல் நமக்கு தேவையான விஷயம் தான். பட் சொன்ன மக்களுக்கு புரியுன்றதுக்காக நாம சொல்றோம். நான் அரசியல்வாதி கிடையாது, அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நான், அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நான். பட் மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். டிஎம்கே கவர்மெண்ட் ஒன்றும் கொண்டு வராங்க, அப்புறம் பவர் கட் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க இப்போ தேவைன்னுட்டு ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க பண்றது சரியில்லைன்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி கொண்டு வராங்க. இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி பீரியட கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்கள தூக்கிட்டு ஜனதா கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஜனதா கவர்மெண்ட் இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு, எமோஷன் ஆகி திருப்பி அதே இந்திரா காந்தி அம்மா நீங்களே வாங்கம்மான்னு சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டியோட அவங்கள கொண்டு வராங்க. அப்ப எப்படி மக்களுடைய மனநிலை மாறுது, அப்பப்ப மாறுது. இன்னைக்கு ஓணுன்றாங்க, நாளைக்கு வேணான்றாங்க, இன்னைக்கு ஓணுன்றாங்க, நாளைக்கு வேணான்றாங்க. ஸ்டாண்டர்ட் மைண்ட் கிடையாது, மாறும் அப்பப்ப சூழ்நிலைக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே திருப்பி ரிவர்ஸ் போங்க. ஜப்பான்ல குண்டு போட்டாங்க, அத்தனை பேரும் மடிஞ்சாங்க, இறந்தாங்க. இன்னைக்கும் அதனுடைய வாரிசுகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப குண்டு போட்டவங்களை அமெரிக்க பீப்புள அந்த குண்டு போடுறதுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த டைம்ல சைன் பண்ண அமெரிக்க ஜனாதிபதியை, அந்த நாட்டு அமெரிக்க மக்களை ஜப்பான் மக்கள் வாழ்த்தி இருப்பாங்களா, சபிச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, வாழ்த்தி இருப்பாங்களா, சபிச்சிருப்பாங்களா? யாராவது கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். ஜப்பான் மக்கள் அமெரிக்க மக்களை, அமெரிக்க ஜனாதிபதியை வாழ்த்தி இருப்பாங்களா, சபிச்சிருப்பாங்க? கண்டிப்பா சபிச்சிருப்பாங்க. அந்த சாபம் அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் கொடுத்ததுதான். கர்ஸ்டு தம். எஸ், டெஃபினெட்லி கர்ஸ்டு தம். கண்டிப்பா. எஸ் 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 அந்த கர்ஸ் இப்ப கூட இருக்கு, அந்த கர்ஸ் இப்ப கூட இருக்கு. அந்த கர்சின், அந்த சாபத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இரட்டை கோபுர தகர்ப்பு. அந்த அந்த சாபத்தின் ஒரு வெளிப்பாடு இன்னமும் இருக்கு, அது முடியல, இன்னமும் அந்த சாபம் இருக்கு. அந்த சாபத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இரட்டை கோபுர தகர்ப்பு. அமெரிக்காவே அழண்டு போச்சு. ஓ, இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அழண்டு போச்சு. அந்த இரட்டை கோபுர அந்த பிரச்சனையில இரட்டை கோபுரத்தினுடைய தாக்குதல் பெரிய அமெரிக்கா கொடுத்த மிகப்பெரிய அடி அது. ஆனா கொடுத்தவங்க வேற, ஜப்பான் பீப்புள் கொடுக்கல. கொடுத்தது ஜப்பான் பீப்புள் கொடுக்கல அவங்க,
பட் அவங்க பண்ணது வேற. முஸ்லீம் டெரரிஸ்ட் பண்ணாங்க, அல்கைதா குரூப் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, ரைட், ஓகே. ஆனா அவங்க செய்யறதுக்கான அடிப்படை காரணங்கள், பேசிக் ரூட் காஸ் அப்படி உள்ள போனீங்கன்னா இந்த மக்களுடைய அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த வருத்தம், அந்த துக்கம், ஜப்பானிய மக்களுடைய அந்த வருத்தம், துக்கம், ஆதங்கம், அந்த கோபம், வெறி, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகள் மாறினாலும் அந்த போட்ட எனர்ஜி போட்டது தான் இன்னைக்கும் அது அமெரிக்கா காப்போஸ்டாக வேலை செய்து கொண்டிருக்குது. அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இரட்டை கோபுர தகர்ப்பு. அமெரிக்காவே அரண்டு போச்சு. எஸ், அதோடைய பாதிப்பு இன்னுமே இருக்கு. இன்னைக்கும் அமெரிக்கர்கள் அவங்க என்னதான் பெரிய பந்தா பண்ணிக்கிட்டாலும் உள்ள பயந்துகிட்டு தான் இருப்பாங்க. பயம் தான். ஏதோ ஒரு படத்துல, என்ன படம் எனக்கு தெரியல, சிவாஜி கணேசன் வந்து தைரியம் சொல்லுவார். அவர் ஆப்போசிட்டா இருக்கும். அது நல்ல டைரக்டர் வந்து நல்லா காமெடியா நல்லா இருக்கு. அந்த சுச்சுவேஷனை வந்து இவரும் நல்லா நடிச்சிருக்காரு, டைரக்டர் நல்லா காமெடியா நல்லா இருக்கும். இவர் தைரியம் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, இவர் கை நடுங்கும். அதை பார்க்கும்போது தமாஷா இருக்கும். அது என்ன படம் எனக்கு தெரியல, எங்க கேஷுவலா ஒரு இடத்துல பார்த்தேன். இவர் தைரியம் சொல்லுவார், அம்மா நீ அப்படி பயப்படாதம்மா, நீ தைரியமா இருமா, அப்படி இருமா அப்படின்வார். ஆனா இவர் கை ஒதிரிட்டே இருக்கும். இவருக்கும் நடுக்கம் தான், வெளிக்காட்டிக்கல, கௌரவம். இவருக்கும் நடுக்குது, கை நல்லா ஆக்ஷன் நல்லா காட்ட, டைரக்ட் நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா கையெல்லாம் ஒதுரும், இவரு கை ஒதுங்கிட்டே இருக்கும். அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா, தைரியமா இருக்குமா, அதெல்லாம் கவலைப்படாதம்மா, பாத்துக்கலாமா அப்படின்னு இவர் கை ஒதுட்டு இருக்கும். நல்லா நடிப்புனா நல்லா இருக்கும். அது சீன் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா டைரக்டரும் நல்லா பண்ணி எடுத்திருக்காரு. இவரும் நடுங்கிதான் இருக்கிறாரு, அந்த நடுக்கம் நம்ம கையில தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. ஆனா தைரியம் சொல்றாரு, அது காமெடியா இருக்கும். பட் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்னதான் உள்ளுக்குள்ள உதப்பு இருந்தா இருக்கு எல்லாருக்குமே. என்ன டைம் யார் என்ன பண்ணுவாங்களோ இருக்கு, ஆனா வெளியே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கு. இப்போ நாடுகள் கிட்ட இருந்து போட்ட அந்த இது வந்து இன்னைக்கு இருக்கு, அவங்க பாதிச்சுட்டு இருக்காங்க. பல வகையில பாதிப்பு இருக்கு. அது நிறைய பேர் தெரியாது. நம்ம ஃபியூச்சர்ல வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லுவோம், வாய்ப்புகள் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நாடுகளுக்கும் அந்த கர்மா இருக்கு, அது பாதிக்கும். அது அந்த நாட்டு தலைவனையும் பாதிக்கும், அந்த உத்தரவு போட்டவனையும் பாதிக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணவங்களையும் பாதிக்கும். அந்த நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் நாம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நாட்டு தலைவன்கிட்ட போய் குடிமக்களா பிறந்ததும் ஒரு கர்மா தான். அப்பாவி மக்கள் நாம சொல்றோம், அப்பாவி மக்கள் கிடையாது, அந்த மக்களும் பாதிப்பார்கள். இப்ப இந்திய அரசாங்கம் தண்ணி அனுப்பல அப்படின்னு சொன்னா, அந்த இந்திய அரசாங்கம் தண்ணி அனுப்புறதுக்கு அப்படி நீ சொல்லிட்டியா அப்படின்னு இறைவன் இந்தியாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அது எல்லா ஸ்டேட்டுக்கும் வரும், அது எல்லா மக்களும் பாதிப்போம். பின்னாடி ஃபியூச்சர்ல அதை வந்து டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நாடுகளுக்கும் கர்மா இருக்கிறது. அந்த மாதிரி நாடுகளை பேர்ல போட்டுக்கணும். அதே மாதிரி மாநிலங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கும் கூட கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சில வில்லேஜஸ் என் ஸ்டேட்ல வரணும், ஸ்டேட்ல வரணும்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இது வெளியே சொன்னா வெக்கத்துக்காட்டு தானே. இந்தியாவில் தான் ஓகே, ரைட், ஓகே. ஆனா சண்டை பிடிச்சிக்கிறது இல்லை, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சில ஊர்கள் வந்து எங்களுக்கு சேர்ந்து மகாராஷ்டிரா கிளைம் பண்ணுது, இல்ல அந்த அந்த சில ஊர்கள் வந்து எங்களுக்கு சேர்ந்து கர்நாடகா கிளைம் பண்ணுது. கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் இப்பயும் இப்ப கூட கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. தண்ணி பிரச்சனை வரும்போது தமிழக மக்களுக்கு ஆப்போசிட்டா கர்நாடக கவர்மெண்ட், கர்நாடக மக்கள் செயல்பட்டாங்க. அப்ப கர்நாடக மக்களுக்கு ஆப்போசிட்டா இவங்க பண்றது இல்லை, நம்ம ஆளுங்க பயந்தாங்க கொடுங்க, அது மாதிரிலாம் அவங்கள மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸா இவங்க கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. இவங்க போய் அங்கே அடி வாங்கிட்டு வருவாங்களுடைய. தமிழன் வந்து என்னன்னா, தமிழன் அடிக்க மாட்டான், பெரும்பாலும் அடி வாங்க மாட்டான், இவன் போய் அடி வாங்கிட்டு வருவான். அது தமிழருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அது பெரும்பாலும் எங்கேயுமே வந்து தமிழன் வந்து இப்போ கர்நாடகத்தில் வந்து நாங்கள் காவிரி கொடுக்க மாட்டோம்னு பிரச்சனை வரும்போது யாரா அடிக்கிறாங்க, யாரா அடி வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம பீப்புள் தான் அடி வாங்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. இவங்க திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டாங்க, அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் ரஃபா அடிப்பாங்க, உதைப்பாங்க, அதை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போ இவங்க அடி வாங்கிட்டு வந்துட்டாலும் கூட, ஐயோ அவங்களுக்கு பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, நம்ம வாழ்வாதாரம் போயிடுச்சே, நம்ம சம்பாதிக்க முடியாது, சாப்பிட முடியாது, நம்மளாம் அடிச்சு வச்சுட்டாங்களே, நம்மள இப்படி கொலை பண்ணி எல்லாம் நிறைய மர்டர்லாம் நடந்திருக்கு, எனக்கு நல்லா தெரியும். கொலைலாம் பண்ணி போட்டிருக்காங்க. காவிரி நீர் பிரச்சனை அப்ப தமிழர்கள் எல்லாம் கொலைலாம் பண்ணி போட்டிருக்காங்க. கேட்பாதே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டானா. போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்கிட்ட, கொண்டுட்டாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டோம் போப்போன்னு சொல்லிடுறாங்க. கேஸே எடுக்கல, கொலை பண்ண கேஸ் ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்காரங்களா நீங்க, தமிழ்நாட்டுக்காரங்களா நீங்க, ஆட முடியாது போன்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. 2 அடி சேர்த்து அனுப்புறாங்க. ஏன் போன 2 அடி அடிச்சு அனுப்புறாங்களா? வந்திருக்காங்க நிறைய பேர், ப்ராக்டிக்கலா நானே பார்த்துருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெட்ல வேலை செய்யற நிறைய அவங்க வந்து வந்திருக்காங்க. என்னுடைய சோப் கம்பெனியில் வேலை செய்யற ஸ்டாஃப்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்க கூட சொல்லியிருக்காங்க.
என்னுடைய சோப் கம்பெனியோட வேலை செய்யற ஸ்டாஃபோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் ஒரு தடவை வந்திருக்கும் போது ஷேர் பண்ணி என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க. நான் நிறைய மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தமிழர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கூட அந்த மனசுல அந்த வலி வேதனை கஷ்டம் இருக்கும் இல்லையா? இது கர்நாடக மக்களை பாதிக்கும், கர்நாடக மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்தை பாதிக்கும், அந்த அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதையும் பாதிக்கும், அரசாங்கத்தை பாதிக்கும், அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்களையும் பாதிக்கும், அந்த நாட்டு மக்களையும் பாதிக்கும். ஐயோ கர்நாடக பீப்புளாக இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காது நினைக்காத அந்த அப்பாவி கர்நாடக மக்கள்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கல, எல்லாரையும் நாம தப்பு சொல்லக்கூடாது, தப்பு, அது தப்பு. எல்லாரும் அடிக்கும், எல்லாரும் அடிக்கல. அந்த டைம்ல புகலிடம் கொடுத்த கர்நாடக மக்களும் இருக்கிறார்கள். ஐயோ அவன் அடிக்கிறானா, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க அவங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நீங்க எங்க வீட்டுல இருங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி புகலிடம் கொடுத்த கர்நாடக மக்களும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு பக்கம் அடிச்சு கொலை பண்றவன் இருக்கான் காவிரி நீர் பிரச்சனை அப்ப, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி மக்களை அரவணைத்து நீங்க எங்க வீட்டுல இருங்க, எங்க வீட்டுல சாப்பிடுங்க, எங்க வீட்டுல தங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், நீங்க தமிழர்கள் மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்த தெய்வங்களும் இருக்கிறார்கள். அவங்களை என்னன்னு சொல்லலாம், தெய்வங்கள் சொல்லலாம். அங்கேதான் மனிதாபிமானம் இருக்கிறது, அங்கேதான் இறைவன் இருக்கிறான், அங்கேதான் இறைவன் இருக்கிறான், அங்கேதான் தெய்வம் இருக்கிறது. அங்கே எல்லாம் கொலை பண்றான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான், அவனை 2 அடி அடிச்சு தமிழதான் கேட்டு அனுப்புறான். அதே நேரத்துல அப்படியா உங்களை பண்ணிட்டாங்களா, எங்க வீட்டுல இருங்க, எங்க வீட்டுல சாப்பிடுங்க, எங்க வீட்டுல தங்கிருங்க, நான் பணம் கொடுக்குறேன், நீங்க இருங்க, ஆனா தமிழகம் காட்டிக்காதீங்க, ஏன்னா அடிச்சா இங்கேயும் வந்து அடிப்பான், ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல இருங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த கடவுளுக்கு ஈக்குவலான இருந்த அந்த மக்களும் இருக்காங்க. அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களாம் த கிரேட் பீப்புள். கர்ம என்ன ஹீலிங்னா என்னன்னு தெரியாது, கர்ம எனர்ஜியை ஃபாலோ பண்ணவங்க அவங்களாம். இன்னைக்குதான் கர்ம எனர்ஜிகளை பத்தி பேசுறோம். இந்த மாதிரி மக்களும் இருக்கிறார்கள். நம்ம இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும். சரியா? எஸ். அந்த மாதிரி போடுறோம். ஊர்கள்னு சொல்லுவோம். ஊர்கள்லையும் அந்த மாதிரி பிரிவுகள் நிறைய இருக்கு. ஊர்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. என்னுடைய சர்வ் கம்பெனி வந்து இருந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அதுல பெரும்பாலும் வன்னியர்கள் தான். வன்னியர்கள் தான், வன்னியர் சங்கம் சேர்ந்தவங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க. அந்த அந்த பீப்புள் வந்து அந்த வில்லேஜ்ல ஒரு 40-50 வீடு இருக்கும். எனக்கு வந்து அந்த கோடவுன் பர்பஸ்க்காகவும் ஸ்டாக் ரூமுக்காகவும் இந்த கேன்டீனுக்காகவும் ஒரு 4 பில்டிங் அந்த ஊர்ல வாடகைக்கு எடுத்திருந்தேன். ஒரு 4 பில்டிங் பக்கத்துல எனக்கு இடம் பத்தலன்றதுக்காக சர்வ் கம்பெனிக்காக ஒரு 4 பில்டிங் வாடகை எடுத்து. சின்ன கிராமம் அது. ஒரு 40-50 வீடு தான் இருக்கும். வன்னியர் பீப்புள் தான் இருக்கிறதே. ஒரு 40 வீடு தான் இருக்கும். அதில் 2 குரூப்பு. அதில் ஏ குரூப்னு ஒன்று, பி குரூப்னு ஒன்று. நாம புழைக்க போகணுங்க. எனக்கு ஃபேக்டரி நடத்தணும், ரன் பண்ணணும், என்ன வேலை ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த கம்யூனிட்டி 2 குரூப் பீப்புள் கிட்டையுமே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்குவேன். 2 குரூப்ல, ஏன்னா 4 வீடும் இவங்க குரூப் எல்லாமே சொந்தக்காரங்க தான். எல்லாமே சொந்தக்காரங்க, மாமா மச்சான் ரிலேட்டிவ் தான். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரமான உறவெல்லாம் கிடையாது. ரொம்ப பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு வாங்கினவன், சம்பந்திங்க, அப்படி இப்படி நியரஸ்ட் ரிலேட்டிவ் தான். இவங்களே 2 குரூப்பா இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனைக்காக 2 குரூப், ஏ குரூப், பி குரூப். இவங்களுக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க இவங்க போக மாட்டாங்க. நான் அப்பயும் என்ன பண்ண, 4 பில்டிங் வாடகை எடுத்து ரெண்டு வந்து அந்த குரூப்ல எடுத்தேன், 2 குரூப் இந்த குரூப்ல பேலன்ஸ் பண்றதுக்காக. ஸோ இவர்கிட்டயே ஏன்னா சப் கம்பெனிக்காரு எடுத்தா ஏன் அவங்களே இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க அவங்க. இல்லை அங்கேயே அவங்க குரூப்ல எடுத்தா இங்க கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க. பார்த்தேன் இது என்ன பண்ணோம், பிரிட்டிஷ்காரன் மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணோம். பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவில் எப்படி பண்ணணும்னு பார்த்தா, பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்டு வந்தாதான் நம்ம டாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணி பிரித்தாளும் சூழ்ச்சி போட்டவங்க. இங்கே நான் பிரித்தெல்லாம் ஆள, நான் 2 பேரும் எப்படி கவர் பண்ணிக்கிறது. 2 குரூப் இருக்கு, நமக்கு வேலை நடக்கணும். இந்த இடத்துல பக்கத்துல கம்பெனிக்கு எனக்கு இது பக்கத்துல இருந்தா வாடகை இருந்தா தான் நம்ம நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணேன். சிதர்களை கேட்டேன். கரெக்டா மெடிடேஷன் ஐடியா கொடுத்தாங்க. நீ என்ன பண்ற, இவங்ககிட்டையும் எடுத்துக்கோ, அவங்ககிட்டையும் எடுத்துக்கோ. இப்ப 2 பேரும் காம்ப்ரமைஸ் எடுங்க, 2 பேரோட சப்போர்ட் உனக்கு கிடைக்கும். அருமையான ஐடியா, சூப்பர். அப்படி என்ன பண்ண, ஏ குரூப்ல அந்த பில்டிங் ஓனர்ஸ் 2 பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு 2 பில்டிங் வாடகை எடுத்தேன். பி குரூப்ல இருக்கிறவங்ககிட்ட ஒரு 2 பில்டிங் வாடகை எடுத்தேன். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, சப்கார கம்பெனிக்கார தம்பி வந்து வாடகை எடுத்தாரா தம்பி, அடடா எப்படி, நம்ம குரூப்ல 2 பேர்ட்டு எடுத்துருக்காரு, ஓகே ரைட், அவங்க காம ஆயிடுவாங்க. இப்போ அந்த குரூப் அவங்க எடுத்துட்டாங்களா, இவங்க குரூப்ல ஒரு 2 பேர்ட்டு நம்ம வாடகை எடுத்துனேன். அப்ப இவங்க தம்பி நம்ம ஆளுங்கிட்டே 2 வீடு வாடகை எடுத்திருக்காரு, ஓகே அப்ப நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்ப 2 பேர் குரூப்பிங் பிரித்தாலும் சூழ்ச்சி கூட ஒற்றுமையா இருக்கும் சூழ்ச்சி. நான் வந்து அந்த கம்பெனி அந்த பில்டிங் வெக்கேட் பண்ற வரைக்கும் 7-2 6-2 பேர் எடுத்து இவங்ககிட்ட எடுத்தனால எனக்கு ஆப்போசிட்டா இவங்க பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட எடுத்தனால அவங்களுக்கு எனக்கு ஆப்போசிட்டா இவங்களும் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2 பேரும் சப்போர்ட் வச்சு நான் நல்லபடியா டெவலப் ஆயிட்டு வந்துட்டேன்.
அப்போ அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாருங்க. அவங்க ஊர்ல ஏதோ ஒரு டெத் நடந்தது. சரி, நான் இருந்த வரைக்கும் நல்லபடியா எல்லாருக்கும் நல்லபடியாவே இருந்து கம்பெனி நடத்திட்டு அப்புறம் நான் ஓன் பில்டிங் வாங்கி வெளியே வந்துட்டேன். ரெண்டடா இருக்க வரைக்கும் அந்த அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு. இந்த டெக்னிக்கை எல்லாரும் லைஃப்ல ஃபாலோ பண்ணும். எதிரிகள்கிட்ட மேக்ஸிமம் எப்படி ஃப்ரெண்ட்லியா இருந்து பார்த்துக்கணும். அவன் 2 பேரும் அடிச்சுக்கணும்னா அவன் இன்னைக்கு சண்டை பிடிச்சிக்கணும், நாளைக்கு ஒன்னா கொடுக்கணும், அது வேற மேட்டர். நமக்கு என்ன புடைக்க போயிருக்கோம், நமக்கு கம்பெனி நடக்கணும், நம்ம ஸ்மூத்தா நடக்கணும், அவங்ககிட்ட இருந்து அங்கே உள்ளூர்ல இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும், அவ்வளவுதான். நம்ம வேற என்ன அதை பார்த்துன்னு வந்துடணும். நான் அப்படிதான் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஓன் பில்டிங்க்கு வந்துட்டேன். நான் அந்த ஊர்ல ஒரு டெத் ஆகி போச்சு. இருக்கிற 40 வீடு, இன்னும் செட்டு போனா அங்க இங்க சுத்தி விட செய்த ஒரு 50 வீடுன்னு வச்சுங்க, 25 வீடு, பாதி பாதி இறந்துட்டாக. ஒரு ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகி போச்சு. சுடுகாடுல பாடி கொண்டு போனோம். எனக்கு தனி சுடுகாடு வேணும்னு கேட்குறாங்க. நாங்கெல்லாம் அந்த அவங்க போடுற சுடுகாட்டில் போட மாட்டோம், இந்த சுடுகாட்டை தான் நாங்கள் எங்களுக்கு தனி சுடுகாடு வேணும்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. அவங்க கவர்மெண்ட்ல கொடுக்கல, டக்குன்னு அது மாதிரி கொடுத்துருவாங்களே நம்ம கவர்மெண்ட்ல. உங்க இருக்கிறதே சின்ன ஊர், இந்த ஊருக்கு ஒரு மயான பூமி ஒன்று கொடுத்துருக்கோம், நீங்க இதுக்கு புதுசாக கேட்டா எப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டெத்து நடந்தோடனே கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸுக்கு கொண்டு போய் பாடி வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப நினைச்ச கூட சிரிப்பா இருக்கு. டெட் பாடி இவங்க என்ன பண்ணாங்க கேட்டாங்க, நாங்களாம் கொடுக்க மாட்டோங்க, அதெல்லாம் பார்க்கணுங்க, கலெக்டருக்கு போகணுங்க, அது கலெக்டர் போகணும், அது ஆடியோ வரணும், என்கொயரி பண்ணணும், அதுக்கு மேலே லேண்டு கொடுக்கணும், லேண்ட் அலாட் பண்ணணும், லேண்டை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு நான் அந்த லேண்டுக்காரன் அந்த குரூப் பதிக்கிறதுக்கு நான் லேண்டு கொடுக்க மாட்டேன், இந்த இருக்கிற அவன் லேண்டு கொடுக்க மாட்டேன், அது எப்படின்னு கிளைம் பண்ணாங்க. பிரைவேட் ஒன்ஸ் யாரும் லேண்டு கொடுக்கல. அப்போ கவர்மெண்டா லேண்டு ஒன்று வாங்கி உங்களுக்கு மயானத்துக்கு இடம் கொடுக்கணும், ஏன்னா ப்ரொசீஜர் ஆகுங்க, டேட்டாங்க அப்படின்னு சொல்லவே இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸில் கொண்டு போய் பாடி வச்சுட்டு வந்துட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஆண்டு போயிட்டாரு, கலெக்டர் வராரு, ஆடியோ வராரு, எல்லாரும் வந்துட்டாங்க. பாடி நாங்க எடுக்க மாட்டோம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்ட்டு வந்துட்டாங்க. ஓடி வராரு பாருங்க, கலெக்டர் தாகம்பூர்ல இருந்து ஓடி வராரு, ஆடியோ வராரு, தாசில்தார் வராரு, எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து உட்காந்து ஏதோ எல்லாம் பைசா பண்ணி பேசி கடைசி ஒரு ஒடி பண்ணி செட் பண்ணி 2 நாள் பாடி எடுக்கவே இல்லைங்க. 3ஆம் நாள் ஒரு செட் பண்ணி அவன் இது பண்ணி அப்புறம் பாடியை போச்சாங்க. அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு 40-50 வீடு இருக்கிறதே 2 செக்ட் வந்து அவங்க டெட் பாடி கூட நாங்க புதைக்க மாட்டோம், எங்களுக்கு தனி கிரவுண்ட் கொடுத்தாதான் புதைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வெஞ்சன் இருக்கும் பாரு, எந்த அளவுக்கு வெஞ்சன் இருக்கும் பாரு. அப்ப அந்த வெஞ்சன் இருக்கும்போது அது அவங்களே பாதிக்கும் சொல்ல வரேன். நான் சொல்ற பாயிண்ட் வந்து அதான். அந்த வெஞ்சன், நம்ம வெஞ்சன் சொல்றோம் இல்லையா, அந்த வஞ்சம் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, வஞ்சம் வஞ்சம். அப்போ இந்த குரூப் நிறைய எவ்வளவு கோபம் ஆத்திரம் இருந்தா அவன் நான் இங்க டெட் பாடி கூட உங்க இடத்துல புதைக்க கூட எங்களுக்கு தனியே சுடுகாடுவோம், நாங்க உங்க சுடுகாட்டை புதைக்க மாட்டோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த மனசுல சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் அந்த வஞ்சம் இருக்கும் பாருங்க, அந்த வெறுப்பு கோபம் ஆத்திரம் பகை இருக்கும் பாருங்க. வெறுப்பு கோபம் ஆத்திரம் பகை இருந்தா நாங்க இறந்த பிறகு அந்த டெட் பாடி கூட உங்க மயானத்தை வைக்க மாட்டோம், எனக்கு மயானம் வரும். அது கொடுக்குற வரைக்கும் நாங்க டெட் பாடி என்ன பண்ண மாட்டோம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய் டெட் பாடியை போய் வச்சுட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப இது அந்த ஆப்போசிட் மக்களை பாதிக்கும்னு சொல்ல வராங்க, பல வகைகளையும் பாதிக்கும், அது அவங்களுக்கு தெரியல. உதாரணத்துக்காக சொல்ல வராங்க, ஊர்கள்லயும் இருக்கிற செக்ஷனுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்க கேள்வி, நான் பார்த்தது என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய நீங்களும் பார்க்கலாம். அதுவும் சவுத் தமிழ்நாட்டில் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ஆப்போசிட்டா பிரிவு குழுக்கள் இருக்காங்கன்னா அந்த பிரிவு குழுக்கள் பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். அதாவது இப்ப நாடுகள் சொல்றோம், அப்ப நாடுகள்னா ஊர்கள் சொல்றோம், அந்த பிரிவு குழுக்கள், இந்த பிரிவு குழுக்கள்னா ஏ குரூப் இருப்பாங்க, இல்ல பி குரூப் இருப்பாங்க. அவங்க பேர் இப்ப பப்ளிக்கா சொல்ல வேண்டாம். அப்ப அவர் ஏன்னு ஒரு பேர் வச்சுங்களேன், அந்த பிரிவை சேர்ந்த மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆப்போசிட் குரூப் கிட்ட. ஆப்போசிட் அவர் பின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குரூப் பேர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்பை சேர்ந்த மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக கேட்கிறோம், நாம நல்லா இருக்கணுக்காக. நல்லா பாருங்க, நாம நல்லா இருக்கணுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறோம். நாம, நம்ம குலம், நம்ம இனம், நம்ம சார்ந்தவர்கள், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் யாரெல்லாம் நல்லா இருக்கணுக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட். நான் ஏற்கனவே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணேன், இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. மன்னிப்பு கேட்கறது வந்து நமக்கு தான். அவங்க மன்னிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கர்மா தீருமா, அவங்களுடைய கர்மா போகுமா, அவங்க கூடுமா குறையுமான்றது வேற சப்ஜெக்ட், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நாம மன்னிப்பு கேட்கறதுனால நாம நல்லா இருப்போம், நம்மை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ மன்னிப்பு நாம நல்லா தான் கேட்கிறோம். அந்த ஊர்கள்னா ஊர்கள் பேரை போட்டுக்கோங்க, பிரிவுகள்னா பிரிவுகள் குரூப்பை போட்டுங்க, அவரோட பேரை போட்டு இந்த இந்த இவரை சேர்ந்த குரூப்புங்க, இவரை சேர்ந்த குரூப்புங்க அப்படின்னு சொல்லி பேரை போட்டுக்கோங்க, குரூப்பை போட்டுங்க. அந்த பிரிவு குழுக்கள் அந்த உங்களை பேரை போட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அந்த குழுக்கள் இருக்கிற, அந்த நாடுகள் இருக்கிற, அந்த ஊர்கள் இருக்கிற மக்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நானும் என்னை சார்ந்தவர்களும் என்னுடைய நாட்டு மக்களும் மாநில மக்களும், அதுக்கு அடுத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் ஜென்ரலா போட்டிருக்கேன், நீங்க எந்த மாநிலம் கேட்கணும்,
எந்த ஊர் கேட்கணும், எந்த அந்த ஊரினுடைய பிரிவு மக்கள் கிட்ட கேட்கணுமோ அது போட்டுங்க. கேட்டா நாம நல்லா இருப்போம். சரியா? அந்த ஊர் மக்களும் அந்த பிரிவு குழுக்கை சார்ந்தவர்களும் அறிந்தும் அறியாமலும் உங்களுக்கு செய்த தவறுகளுக்காகவும் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் உங்கள் மன புண்படும்படியாக நடந்து கொண்டதற்காகவும் நான் என் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அவங்க கிட்ட. நம்ம சார்பா அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு வச்சுதான் அந்த பிரச்சனை ட்ரிகர் ஆயிருக்கும். அது நமக்கு தெரியல. அந்த நான் சோப்போனி பக்கத்து அந்த வில்லேஜ்ல எந்த காரணத்துக்காக அதை ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அது பார்க்கல, நமக்கு நேரமும் இல்லை. பட் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். டெட் பாடி போறது கூட எங்களுக்கு அவங்க இடத்துல போட மாட்டோம், எங்களுக்கு வேற சுடுகாடு போகணும்னு கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். மேபி அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அது நமக்கு தேவையில்லை, ஆனால் நான் பண்ணுறேன். பட் ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த ஆப்போசிட் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதான் அந்த குரூப்புகளை சேர்ந்தவர்கிட்ட தவறுகளுக்காகவும் உங்களுக்கு அறிந்து அறியாமலும் உங்களுக்கு செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் உங்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டதற்காகவும் நான் என் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம், என் சார்பாகவும் கேட்கணும், மற்ற மக்கள் சார்பாகவும் கேட்கணும். பட் என் சார்பாக கேட்கறது தான் ரொம்ப 100% எஃபெக்டா இருக்கும். மற்ற மக்கள் சார்பாக கேட்கறது பார்சியலா கொடுக்கும். பட் தான் கேட்டுடுங்க. மற்ற மக்கள் அவங்க தனிப்பட்ட முறை கேட்கறது தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதான் 100% பாசிட்டிவா இருக்கும். பட் நம்ம என் சார்பாக கேட்டுறோம், அது 100% பாசிட்டிவ். இருந்தாலும் நம்ம குரூப்பை சேர்ந்த மற்ற மக்கள் சார்பாக அடிஷனலா கேட்டு வச்சிருங்க. கிடைக்கிற பெனிஃபிட் வரைக்கும் கிடைக்கட்டும், கிடைக்கிற பாசிட்டிவ் கர்மா வரைக்கும் கிடைக்கட்டும். சரியா? அப்போ நடந்து கொண்டதற்காக நான் என் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் கேட்டுங்க. நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் எங்கள் மனம் புண்படும்படி எங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதற்காகவும் எங்களுக்கு துன்பங்களை கொடுத்ததற்காகவும் நாங்கள் உங்களை மனதார மன்னிக்கின்றோம். நம்மிடையே எப்பொழுதும் அமைதியும் ஒற்றுமையும் அன்பும் நிலவட்டும். இறைவா, இவ்வுலக மக்கள் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீர்களாக. எல்லாத்தையும் சேர்த்துறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது நாமளும் சேர்ந்துடுறோம். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு கூப்பிடக்கூடாது. எப்பவுமே இறைவன்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க, தப்பு இல்லை. பட் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. அது நான் எப்படி ஃபைன் டியூன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம அப்படி எல்லாம் கேட்போம், தப்பு இல்லை. ப்ளஸ் அடிஷனலா இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் அடிஷனலா வைங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் அதை வைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அந்த குரூப்ல நம்ம டீமும் வந்துடும். நம்ம குரூப் எல்லாரும் வந்து நம்ம சார்ந்திருக்கும், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க, நம்ம இனத்துக்காரங்க, நம்ம பங்காளிங்க, எல்லாம் நம்ம குரூப் யாரெல்லாம் வேணுமோ எல்லா குரூப்பும் அது எல்லாரும் வந்துடும். அதனால எல்லாருமே இனிமேலுக்கு அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்க கடவுள்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகள் வேண்டுதல் போது இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நமக்கு குட் கர்மா சரி, நம்மளையும் அறியாமலே நம்ம சேரும். சரியா? அப்போ எப்போ வேண்டினாலும் இறைவா, இவ்வுலக மக்கள் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீர்களாக. இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். சரியா? இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். இதை பத்தி மேற்கொண்டு தெளிவுகள் வரணும் அப்படின்னாலும் நம்ம அதை பத்தி பின்னாடி பேசுவோம். மன்னிப்பு அறிக்கை இதோட முடியுது, இன்னையோட முடிச்சிடணும். ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தாரேன், அதோட மன்னிப்பு அறிக்கை முடிஞ்சு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போகணும், அடுத்த புரோட்டோகாலுக்கு நம்ம போகணும். சரியா? ஓகே, நான் மீண்டும் நாளை சந்திப்போம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.